பனானா பவுடர் குழந்தைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்துட்டு தமிழ்நாடு எல்லாமே கொடுத்துட்ருக்கிற பனானா பவுடர் வாங்கிட்டுருக்குறாங்க தீர குழந்தைகளுக்கு. எங்களோட ஃபார்மில் தேங்காய் எண்ணெயாட்டி அதே நல்ல தேங்காய் எண்ணெயில் நாங்கள் இந்த சிப்ஸும் பண்ணுறோம், நேந்திரன் பனானா பவுடரும் பண்ணுறோம். காய் வெட்டிட்டு வந்த அன்றைக்கே நாம் தோல் சீவி அன்றைக்கே ஸ்லைஸ் பண்ணி காய் போட்டால் 3ஆவது நாள் பவுட்ரு பண்ணலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஹெல்த் ட்ரிங்காக சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஹெல்த் ட்ரிங்க் போக இதில் அல்வா செய்யலாம்ப்பா, நல்லா இருக்குது. இதே மாதிரி கேசரி பவுடர் போட்டுட்டு நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், சுகர் வேணாலும் போட்டுக்கலாம், போட்டுட்டு நெய் ஊற்றி அல்வா செய்யலாம். வணக்கம்மா. வணக்கம் தம்பி. நம்ம பார்த்தோம்னா மயிலம் ஃபார்ம்ஸில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டோமா. இப்போ என்னன்னா, நான் புதுசாக வரும்போது ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, நேந்திர பழத்தை வச்சு நீங்கள் வித்தியாசமாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் பொதுவாக நேந்திர பழத்தை வச்சு பார்த்தோம்னா சிப்ஸ் ஆகட்டும், இல்லை அதை வச்சு வேறு வித்தியாசமாக நம்ம மதிப்பு கூட்டி வைக்கிறாங்க, பஜ்ஜி செய்வாங்க, செய்வாங்க. ஆனால் நான் இதை தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு நேந்திர பழத்தை காய வச்சு அதில் எப்படி மதிப்பு கூட்டுறீங்கன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். இதில் என்ன பண்ணியிருக்கீங்க, இதனால என்ன பயன்? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நேந்திரனில் வந்துட்டு இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு நாடன் நேந்திரன் வச்சுருக்குறோம். நேந்திரனில் நிறைய வெரைட்டி இருக்குது. திருச்சி நேந்திரன் இருக்குது, குண்டால் நேந்திரன், அந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. எங்களுது நாடன் ரகம். இதில் வந்துட்டு நிறைய மாவு சத்து இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, பொட்டாசியம், கால்சியம். கேரளாவில் வந்துட்டு பொதுவாக இன்றைக்கி நல்ல முதல்ல இருந்தே குழந்தைகளுக்கு கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு ராய் கூழ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பனானா பவுடர் குழந்தைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்துட்டு தமிழ்நாடு எல்லாமே கொடுத்துட்ருக்கிற பனானா பவுடர் வாங்கிட்டு இருக்கிறாங்க தீர குழந்தைகளுக்கு ஃப்ரெஷ் பவுடராக கொடுத்துட்ருக்குறேன். நாங்கள் சிப்ஸும் செய்கிறோம். எங்களோட ஃபார்மில் தேங்காய் எண்ணெயாட்டி அதே நல்ல தேங்காய் எண்ணெயில் நாங்கள் இந்த சிப்ஸும் பண்ணுறோம், நேந்திரன் பனானா பவுடரும் பண்ணுறோம். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஹெல்த் ட்ரிங்காக சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது சில பேர் வந்துட்டு பாதாம், முந்திரி, அந்த மாதிரி நாட்டு சக்கரை, ஏலக்காய் சேர்த்து செய்து சாப்பிட்றாங்க. இது வெறும் குழந்தைகளுக்கு பவுடரே போதும், நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியுமே தனி பவுடராகவும் கொடுக்குறோம். இது நாங்கள் இது காய் ஸ்லைஸ் பண்ணி காய போட்டு இது இந்த மாதிரி பேக்கெட் பண்ணிடுறோம். இது 1/4 கிலோ பேக்கெட்டு. இதை இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸாகவும் வாங்கிட்டு அவங்களோட ஃப்ளேவரெலாம் சேர்த்து செய்கிறவங்களும் செய்கிறாங்க. ஸோ இது நம்ம வெறும் டேரெக்டாக கஸ்டமருக்கு தரோமா, இல்லை செஞ்சு நம்ம மார்க்கெட்டில் இப்போ யாராவது ஹோல்சேலாக வாங்குறவங்களுக்கும் தரோமா? டைரெக்டாகவும் கொடுக்குறோம்ப்பா. டைரெக்டாக கொடுக்கும்போது பவுட்ரு. இப்போ ஹோல்சேலாக வாங்குறவங்க இந்த ஸ்லைஸ் வாங்கி அவங்க அது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்தியுமே பவுடராக பண்ணி அவங்க டேஸ்ட்டுக்கு மாதிரி பண்ணி ஹோல்சேலாக கொடுக்குறோம். இல்லை நம்ம இவ்வளோ நாளாக நிறைய மதிப்பு கூட்டி வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு விஷயம். இப்போ சிப்ஸ் ஆகட்டும், அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ இதே நம்ம என்னென்ன சொல்கிறோம்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்காக. இது ஹெல்த் ட்ரிங்க் போக இதில் அல்வா செய்யலாம்ப்பா, நல்லா இருக்குது. இதே மாதிரி கேசரி பவுடர் போட்டுட்டு நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், சுகர் வேணாலும் போட்டுக்கலாம், போட்டுட்டு நெய் ஊற்றி அல்வா செய்யலாம். நேந்திரம்பழ அல்வா செய்யலாம். நேந்திரம்பழத்தில் பாயசம் செய்யலாம் பண்ணி போட்டுட்டு அது பால் ஊற்றி வேக வச்சு அந்த பழத்தை அதில் வேக வச்சுட்டு பாலில் அப்புறம் அது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்திட்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு முந்திரி, ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு பாயசம் செய்யலாம், நேந்திரம்பழ பாயசம். ஓகே ஓகே. நம்ம இப்போ இத்தனை நிறைய பேர் கஸ்டமர் வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களோட இதை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன? நானும் அனுப்பி விடுறதோட மட்டும் நிறுத்திக்க மாட்டேன்ப்பா. நான் அவங்கள மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி கேட்பேன், எப்படி இருந்தது பாப்பா, நல்லா சாப்பிட்றான்னா, ரொம்ப நல்லா சாப்பிட்டுக்கிறாமா, எங்களுக்கு இது தொடர்ந்து வேணும், நாங்கள் தீர வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு லேடி வந்துட்டு வாங்கிட்டு அவங்க அல்வா செஞ்சுட்டு அல்வா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குதுமா அல்வா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் குழந்தைன்னு சொல்லியிருந்தீங்க, எந்த வயசு குழந்தையிலேருந்தே உங்கள் தரலாம்? அந்த மாதிரி இது 6 மாத குழந்தையிலேருந்து கொடுக்கலாம்ப்பா. ஓகே. 6 மாத குழந்தை. ஓகே. இப்போ ஒரு மதர் ஃபீடிங் சொல்லுவாங்க, அது அது பத்தாமல் இருக்கிறவங்களுக்கு, வெளியில் போய் வேலைக்கு போகிறவங்களுக்கு, இது இடையில வந்துட்டு கொஞ்சம் கெட்டியான ஃபுட்டு கொடுத்த மாதிரி, கொஞ்சம் நல்லா வயிற்று பசி தாங்கி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபுட்டு கொடுத்து. சரி சரி. 6 மாதத்துலேருந்து கொடுக்கலாம். இது இப்போ ஒருத்தவங்க யாராச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் இதை பண்ணணும்? இல்லை இப்போ எந்த பழத்தை எடுக்கணும்? பழமாக வந்துட்டு சீவ முடியாது தம்பி. பழத்தை காயாக இருக்கும்போது நம்ம தோட்டத்தில் மரத்தில் வெட்டுறது அப்படின்னா காய் திரண்டு பிறகு தான் வெட்டுவோம், காய் வெட்டுவோம். சிலது அந்த செவந்த மாதிரி ஆயிடும், மரத்துலேயே பழுத்த மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் காய் வெட்ட இருந்தால் தான் நம்ம ஸ்லைஸ் பண்ண முடியும். தோல் எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணி காய போட்டு நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம அந்த காயிலேருந்து இதை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது?
காய் வெட்டிட்டு வந்த அன்னைக்கே நாம தோல் சீவி அன்னைக்கே ஸ்லைஸ் பண்ணி காய போட்டால் 3ஆவது நாள் பவுடர் பண்ணலாம். நல்ல வெயில இருக்கணும். 2 நாள் தான் அதுக்கு காயக்கூடிய டைம். 3ஆவது நாள் பவுடர் ஓகே பண்ணலாம். யாராச்சும் இப்போ விவசாயியாக இருந்தாங்கன்னா அவங்க இதையே கூட மதிப்பு கூட்டி கூட விற்கலாம். ஆமாம் ஆமாம். மார்க்கெட்டே கொஞ்சம் கம்மி விலையில் இருக்குது. அப்போ கம்மி விலையில் இருக்கும்போது நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகாது. அந்த கிலோ வந்துட்டு 30 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு எல்லாம் வெட்டினாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது அந்த பணம் பத்தாது. நம்ம உழைப்புக்கு தகுந்த பணம் பத்தாது. இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பண்ணும்போது தான் நம்ம உழைப்புக்கு உண்டான இது கிடைக்கும். புரியுது புரியுது. ஸோ ரொம்ப நன்றிம்மா. யாராச்சும் வாங்கணுமோ இல்லை இதுக்கு தகுந்த ஏதாச்சும் கஸ்டமர் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களோட நம்பர் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்பாங்க. ஸோ யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தர பாருங்க. நாங்கள் சிப்ஸும் கொடுக்குறோங்கப்பா. யாரும் எங்கள் ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணால் சிப்ஸும் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம். ரொம்ப நன்றி. சரிப்பா.